இந்த அழகான மாலை பொழுதை கொடுத்த இறைவனுக்கு என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். நான் நம் பள்ளியில் 1999 அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி வேலைக்கு சேர்ந்தேன். எனக்கு இந்த வேலையை கொடுத்த ரெவரண்ட் சிஸ்டர் ரோசிட்டா அவர்களை இந்த வேளையில் நான் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் இந்த ஸ்கூலுக்கு வேலைக்கு வந்தப்போ அப்ளிகேஷன் கொண்டு கொடுக்கும்போது சிஸ்டர் என்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க. சிஸ்டர் எனக்கு எனக்கு மேக்ஸ் எடுக்காம அறியாவோன்னு சொல்லிச்சு. அப்போ நான் சொன்னேன், சிஸ்டர் எனக்கு அறியாம். உடனே எனக்கு இன்டர்வியூ வச்சாங்க. அப்போ தானே செலக்ட் ஆனாங்க. அடுத்த நாள் நீ வேலைக்கு வந்துருன்னு நான் நினச்சே பார்க்கல. அப்படி ஒரு தருணம் நான் இப்போ நினச்சி பார்க்குறேன். அப்போ எனக்கு அப்படி வேலை கிடைக்கும்னு நான் நினச்சி இங்கே ஸ்கூலுக்கு வரவே இல்லை. அப்போதான் எனக்கு நீ செலக்டு, நாளையிலேருந்து நீ வேலைக்கு வா. ஒரு காரியம் சிஸ்டர் என்கிட்ட சொன்னாங்க, கொச்சே நீ இவட ஜோலி செய்வோம் விசுவாசத்தோடு கூடி ஜோலி செய்யணும். ஆமாம் சிஸ்டர், நான் நல்ல விசுவாசத்தோடு தான் இந்த ஸ்கூலில் நான் வேலை செய்தேன். வேலைக்கு சேர்ந்த அந்த நேரத்தில் என் கூட இங்கே நிறைய டீச்சர்ஸ் இருந்தாங்க. நான் புதுசாக இங்கே வந்த பிறகு எனக்கு நிறைய பேர் நல்ல வழிகாட்டுதலாக இருந்தாங்க. அந்த வழிகாட்டியில் முதல் ஆள் இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ரெவரண்ட் சிஸ்டர் ஜோலி ப்ரொவென்ஷியல் அவர்களுக்கு என்னுடைய இதயம் கணித நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போ ஜாக்லின் சிஸ்டர், லீலாவதி டீச்சர், சுஜா டீச்சர், மோடி டீச்சர், கிலாரி டீச்சர், சுபம்மா டீச்சர் அனைவருக்கும் என் இதயம் கணித நன்றி. ஏன்னா அவங்க எனக்கு நல்ல வழிகாட்டுதல்களாக அவங்க இருந்தாங்க. அதே போல் ஜோலி சிஸ்டரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரே வார்த்தையில் அவங்கள பற்றி நான் சொல்லணும்னு சொன்னால், ஒரு தாய் தன் குஞ்சுகளை தன் குழந்தைகளை எவ்வாறு வழி நடத்துவார்களோ அதே மாதிரி தான் அவங்க எங்களை வழி நடத்தினாங்க. என்னையே வழி நடத்தினாங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எந்த வேலையாக இருந்தாலும் அவங்க பின்னால் ஒரு கொடுக்கு மாதிரி நான் இருப்பேன். என்னைய அப்படி படிப்பிச்சு கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு வேலையும் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, அவங்ககிட்ட வந்து நான் நிறைய திட்டு வாங்கியிருக்கிறேன். எதுக்கு திட்டு வாங்கியிருக்கிறாங்கன்னா, சாப்பிடலைன்னா அவங்க என்னை அப்படி திட்டுவாங்க. இப்போ மூணாருக்கு போனாலும் சரி, எந்த ஒரு வேலைக்கு எந்த ஒரு காம்படிஷனுக்கு எங்கே போனாலும் சரி, அவங்க பின்னாலே என்னை கூட்டிகிட்டு நடந்தாங்க. எனக்கு சரியான ஒரு கைடன்ஸ், என்னை வழி நடத்தினவங்க, என்னை வளர்த்தவங்கன்னு சொன்னால் ஜோடி சிஸ்டர் அதில் முக்கியமான இடம். அவங்கள ஒரு நாளும் என்னால் மறக்கவே முடியாது. அவங்க இப்போ ஒரு பெரிய பதவியில் இருக்காங்க. ஆனால் என்னை எனக்கு அப்படி பார்க்க முடியல. ஏன்னா எடி 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 இப்படியே கூப்பிட்டே நடப்பாங்க என்னைய. அதாவது ஒரு தாய், அதுதான் அதுக்குள்ளது. அவங்களுக்கு இந்த மேடையில் அவங்க எல்லார் முன்னாடியும் நான் கரம் குறித்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரோனிகா சிஸ்டருக்கும் என்னுடைய நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் நான் வளர்வதற்கு காரணமாக இந்த ஸ்கூலில் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. நான் வந்து நல்ல ஒரு எனக்கு கைடன்ஸ் கரெக்டாக கிடைச்சதுனால நான் கரெக்டாக போனேன்னு நினைக்கிறேன். இவங்க கூடையெல்லாம் இருந்த அந்த நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவங்கள். என்னை தப்பு பண்ண சொன்னால் எனக்கு தப்பு பண்ண வராது. அந்த அளவுக்கு என்னை பக்குவப்படுத்தி விட்டவங்க அவங்க. அதனால இந்த வேலையிலேருந்து நான் ஓய்வு பெறுவதில் ரொம்ப மகிழ்ச்சி தான். எனக்கு கவலை இல்லை. ஏன்னா நான் உண்மையோடும் ஆர்வத்தோடும் இந்த வேலையை செய்திருக்கேன். நிறைய மாணவர்களை நான் உருவாக்கி விட்டுருக்கிறேன். இந்த வேலையில் நான் இருக்கிறதுக்கு நிறைய மாணவர்கள் எனக்கு இப்போவும் சப்போர்ட்டாகவும் இருக்காங்க. என்னை படிச்சுட்டு வேலையில் இருக்கிறவங்க நிறைய பேர் என்னுடைய தொடர்பில் இருக்கிறாங்க. நான் ஒரு நல்ல சமுதாயம் உருவாக்கணுங்கிற எண்ணத்தோட மட்டும்தான் நான் வேலை பார்த்தேன். அது வந்து எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட். எல்லா மாணவர்களையும் கல்வியிலனாலும் சரி, ஒழுக்கத்திலனாலும் சரி சிறந்து விளங்க வேண்டும் என்றுதான் நான் உழைத்தேன். அதுவும் எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட் தான். அதே போல் இந்த ஸ்கூலில் எங்களுடைய மேனேஜர் சிஸ்டர், ரெவரண்ட் சிஸ்டர் எலிசி, அவங்ககிட்ட வந்து நிறைய பாசிட்டிவ் எனர்ஜியை நான் கற்றுக்கிட்டேன். கொஞ்ச நாள் தான் அவங்க எனக்கு பழக்கம். அவங்கள பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அதுதான் ஒரு மனுஷனுக்கு வேணும். அது அவங்ககிட்ட வந்து எனக்கு கிடைச்சதுங்கிறத நான் இந்த நேரத்தில் அவங்க முன்னாடி நான் அதை சொல்லிக்கிறேன். சிஸ்டருக்கு என்னுடைய இதயம் கணித நன்றியை சொல்லிக்கிறேன். அதுக்கு அடுத்தது என்னுடைய ஹெச்எம் சிஸ்டர், சாந்தமான முகம்.
திட்டவே மாட்டாங்க. எதையுமே அமைதியாவே நடத்தி காமிச்சிருவாங்க. உலகத்தை பார்த்தாலே தெரியும். அவ்வளவு அழகா நம்ம ஸ்கூலுக்கு வந்தா சந்தோஷத்தோட வேலை பார்த்துட்டு போகலாம். அந்த அளவுக்கு என்னுடைய ஹெச்எம், அதுக்கு அடுத்தது என்னுடைய சிஸ்டர்ஸ், என்னுடைய டீச்சர்ஸ், என்னுடைய உடன்பிறப்புகள், அவங்க எல்லாமே அவங்களெல்லாம் என்னால வாழ்நாளையில ஒரு நாளும் மறக்கவே முடியாது. எனக்கு எல்லா விதத்திலும் பக்கபலமாக இருந்து எனக்கு எல்லா காரியங்களையும் கூடவே இருந்தாங்க. அதையும் நான் மறக்க மாட்டேன். நான் என்னுடைய கவலைகளை மறந்து வாழ்ந்த இடம், என்னுடைய சந்தோஷத்தை கொண்டாடிய இடம், என் உறவுகளை வளர்த்த இடம் என்னுடைய பள்ளிக்கூடம். அது மனதில் இருந்து மாறாது. அனைத்து ஆசிரியர்களுக்கும், ஸ்டாஃப், நான் ஸ்டாஃப் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதுபோல மிகப்பெரிய பொறுப்பு எனது அன்பான பெற்றோர்களை, உங்களால் தான் நான் இன்று இந்த இடத்தில். ஏனென்றால் என்னை நம்பி 26.5 வருஷமாக உங்கள் குழந்தைகளை என்னிடத்தில் விட்டதனால் நான் இன்று இந்த இடத்தில் இருக்கிறேன். உங்கள் குழந்தைகள் இல்லை என்றால் நான் இல்லை, நீங்கள் இல்லை என்றால் நாங்கள் இல்லை. அனைத்து பெற்றோர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன் பெற்றோர்களை, உங்கள் குழந்தைகளை கண்டிப்புடன் வளர்த்துங்கள், ஒழுக்கமாக வளர்த்துங்கள், நல்லதை விதையுங்கள், நல்லதே நடக்கும். இதுதான் நான் என்னுடைய அனுபவத்தில் கற்றுக்கொண்ட ஒரு நல்ல பாடம். அதனால் உங்கள் குழந்தைகளை வளர்ப்பதில் நீங்கள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்பதை உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல என்கிட்ட படிச்சுட்டு நல்ல நிலைமையில் இருக்கிற நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க. ஒரே ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆளை சொல்றதா இருந்தா, இதே ஊர்ல ஆதாம் ஹாஸ்பிட்டல் நடத்தக்கூடிய டாக்டர் கேபா ஆண்டனி என்னுடைய ஸ்டூடெண்ட்னு சொல்லிக்கிறதுல நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல சோத்துப்பாறை ஸ்கூல்ல வேலை பார்க்குற டீச்சர் பிரகாஷ், இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் இருக்கிறாங்க. அவ்வளவு நல்ல மாணவர்களை உருவாக்க கடவுள் எனக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் பலத்தையும் திறமையையும் கொடுத்ததற்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நிறைய ஸ்கூல்ல வேலை பார்த்திருக்கிறேன். நம்ம பள்ளியில நான் வேலை பார்க்கறதுக்கு அன்று எனக்கு வழிகாட்டிய பைஸ் நகர் சிஸ்டர் ரெவரன் சிஸ்டர் பயஸ், ரெவரன் சிஸ்டர் ஜூடி, கம்ப்யூட்டர் சென்டர் அபாக்கஸ்ல உள்ள சார் விஜயன் சார், இவர்கள் அனைவருக்கும் என் இதயங்கனிந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்களும் எனக்கு நல்ல வழிகாட்டுதல்களாக இருந்தார்கள். அதுபோல என்னை வளர்த்து படிக்க வைத்து அழகு பார்த்த என்னுடைய அம்மா, அப்பா, சித்தி, சித்தப்பா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பக்கபலமாக நின்ற என் கணவர், என் குழந்தைகள், உறவினர்கள், நண்பர்கள், ஸ்டூடெண்ட்ஸ், பெற்றோர், பொதுமக்கள் அனைவருக்கும் நான் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடு கைகோர்த்து நடந்த என்னுடைய ஆசிரியர்கள், இந்த பள்ளியில் உள்ள பிஜிஏ, எம்பிஜிஏ, மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய இதயமணிந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா எனக்கு மறக்க முடியாத ஒரு விழா. இதை ஏற்படுத்தி கொடுத்த எவ்வளவோ கஷ்டங்கள். என்னுடைய டீச்சர்ஸ் நெட்டெல்லாம் வீட்டுக்கு போகும்போது 9 மணி, எனக்கு அந்த நிமிஷம் வரைக்கும் என்னை நிற்க முடியலைங்கிற வேதனை. ஏன்னா என்னைய கட்டி விட்டாங்க, நீங்கள் வீட்டுக்கு போங்க, உங்களுக்கு தான் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு விட்டாங்க. அப்போ அந்த அளவுக்கு என்னுடைய டீச்சர்ஸு இந்த விழாவை கஷ்டப்பட்டு எல்லாமே அழகாகவும் மறக்க முடியாத ஒரு தருணமாகவும் ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய உடன்பிறப்புகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். என்னுடைய இந்த விழாவிற்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லா ஸ்கூல் டீச்சர்ஸ், சிஸ்டர்ஸ், மீண்டும் பொதுமக்கள் அனைவருக்கும் என் இதயங்கனிந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடம் ஒரே ஒரு வேண்டுகோள், என்னை வளர்த்து ஆளாக்கி என்னை நல்ல பண்புடனும் நல்ல ஒரு திறமையான ஆசிரியராகவும் என்னை வளர்த்த என்னுடைய அப்பா இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்கள நான் ஒரு நிமிடம் இந்த மேடைக்கு உங்களுடைய அனுமதியோடு நான் அழைக்கின்றேன். அப்பா, ஒரு நிமிஷம் இந்த மேடைக்கு எழுப்பி வாங்க. ஆனால் எங்களை எல்லாரையும் படிக்க வச்சு இந்த அளவுக்கு ஆளாக்கி இருக்காங்கன்னு சொன்னால் அதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன்.
இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். വേദിയിലും സദസ്സിലും ഉപവിഷ്ടരായിരിക്കുന്ന വിശിഷ്ട വ്യക്തികളെ, എൻ്റെ സഹപ്രവർത്തകരെ, രക്ഷകർത്താക്കളെ, പ്രിയ വിദ്യാർത്ഥികളെ, പ്രിയപ്പെട്ട നാട്ടുകാരെ, എല്ലാവർക്കും എൻ്റെ വിനീതമായ നമസ്കാരം. എന്നെ ശക്തനാക്കുന്നതിലൂടെ എല്ലാം ചെയ്യാൻ എനിക്ക് സാധിക്കും. എൻ്റെ ജീവിതത്തിലൂടെ എനിക്ക് ഏൽപ്പിക്കപ്പെട്ട ഈ മഹത്തായ ദൗത്യം ഉത്തരവാദിത്വത്തോടെയും വിശ്വസ്തയോടെയും നിർവഹിക്കാൻ ശക്തിയും കൃപയും നൽകിയ സർവശക്തനായ ദൈവത്തിന് ആദ്യമായി ഞാൻ നന്ദി പറയുന്നു. ഈ വേദിയിൽ നിൽക്കുമ്പോൾ എൻ്റെ ആരംഭകാലത്തെക്കുറിച്ച് ഞാൻ ഓർക്കുന്നു. 2009 മുതലാണ് ഞാൻ സ്ഥിര നിയമനത്തിലാവുന്നതെങ്കിലും 2007 ഫെബ്രുവരി മുതൽ ഞാൻ ഈ വിദ്യാലയത്തിൽ ഒരു ഭാഗമായിരുന്നു. എനിക്ക് ഈ അവസരം നൽകിയ സെയിന്റ് ആൻഡ് സിസ്റ്റേഴ്സിന് ഞാൻ എൻ്റെ ആത്മാർത്ഥമായ കൃതജ്ഞത അറിയിക്കുന്നു. ഞങ്ങളുടെ പ്രൊവിൻഷ്യലും പഴയ മാനേജറുമായിരുന്ന സ്നേഹ ബഹുമാനപ്പെട്ട ജോളി സിസ്റ്ററിന് എൻ്റെ അഗാധമായ നന്ദി ഈ അവസരത്തിൽ ഞാൻ അറിയിക്കുന്നു. എനിക്ക് നിയമനം നൽകിയ മാനേജർ റോസിറ്റ മദനെ നന്ദിയോടെ ഓർക്കുന്നു. എൻ്റെ മാനേജർമാർ ആയിരുന്ന സിസ്റ്റർ വിമല, സിസ്റ്റർ മേരി, ഇപ്പോഴത്തെ മാനേജർ സിസ്റ്റർ എൽസി, എല്ലാവരെയും ഞാൻ എൻ്റെ നന്ദി അറിയിക്കുന്നു. എൻ്റെ സർവീസ് കാലത്തെ ഹെഡ് മിസ്റ്റർമാർ ആയിരുന്ന സിസ്റ്റർ ത്രേസ്യാമ്മ, സിസ്റ്റർ സുസമ്മ, ശ്രീമതി ശുഭമ്മ ടീച്ചർ, സിസ്റ്റർ ജെസ്സി, ഇപ്പോഴത്തെ ഞങ്ങളുടെ പ്രിയപ്പെട്ട ഹെഡ് മിസ്റ്റർ സിസ്റ്റർ ബീന, എല്ലാവർക്കും ഹൃദയപൂർവ്വം ഞാൻ നന്ദി രേഖപ്പെടുത്തുന്നു. എൻ്റെ കൂടെ ജോലി ചെയ്ത് എനിക്ക് അനുഭവ പാഠങ്ങൾ പകർന്നു തന്ന് സർവീസിൽ നിന്നും വിരമിച്ച ബഹുമാനപ്പെട്ട അധ്യാപകരെ ഞാൻ നന്ദിയോടെ ഓർക്കുന്നു. അതുപോലെ എന്നോടൊപ്പം പ്രവർത്തിച്ച് ഇവിടെ നിന്നും സ്ഥലമാറ്റം ലഭിച്ച ബഹുമാനപ്പെട്ട എല്ലാ സിസ്റ്റേഴ്സിനും 1000 നന്ദി. ഒപ്പം പ്രവർത്തിക്കവേ വിവിധ സ്കൂളുകളിൽ ജോലി ലഭിച്ചും സ്ഥലമാറ്റം ലഭിച്ചതുമായ എല്ലാ അധ്യാപകരെയും ഞാൻ ഈ അവസരത്തിൽ സ്നേഹത്തോടെ ഓർക്കുന്നു. വേർപിരിയൽ വേദനയാണെങ്കിലും അത് അനിവാര്യമാണല്ലോ. ഇനി ഞാൻ നന്ദി അറിയിക്കേണ്ടത് എൻ്റെ പ്രിയപ്പെട്ട സഹപ്രവർത്തകർക്കാണ്. നന്ദിയല്ല, എൻ്റെ കടപ്പാട്. ഞങ്ങളുടെ വാട്സപ്പ് ഗ്രൂപ്പ് തന്നെ സെന്റ് മേരീസ് ഫാമിലി എന്നാണ്. ശരിക്കും ഞങ്ങൾ ഒരു കുടുംബം തന്നെയാണ്. എന്നെ ചേർത്ത് നിർത്തിയ, എന്നെ ഞാനാക്കിയ എൻ്റെ പ്രിയപ്പെട്ട സിസ്റ്റേഴ്സിനും അധ്യാപകർക്കും 1000 നന്ദി. അതുപോലെ സെന്റ് മേരീസ് LP സ്കൂളിലെ എല്ലാ സിസ്റ്റേഴ്സിനും അധ്യാപകർക്കും എൻ്റെ നന്ദി അറിയിക്കുന്നു. അധ്യാപകരിൽ പലരും എൻ്റെ പൂർവ്വ വിദ്യാർത്ഥികൾ ആണെന്നതിൽ ഞാൻ അഭിമാനിക്കുന്നു. ഒരു സ്കൂളിന്റെ പ്രവർത്തന മികവിന്റെ അവിഭാജ്യ ഘടകമാണ് PTA. ഞങ്ങളുടെ ഈ വർഷത്തെ PTA പ്രസിഡന്റ് ശ്രീ ആരോഗ്യ സാമയ്ക്കും എക്സിക്യൂട്ടീവ് മെമ്പേഴ്സിനും മുൻ വർഷങ്ങളിലെ എല്ലാ PTA പ്രസിഡന്റുമാർക്കും എല്ലാ കമ്മിറ്റി അംഗങ്ങൾക്കും MPTA അംഗങ്ങൾക്കും ഹൃദയം നിറഞ്ഞ നന്ദി. അധ്യാപകരുടെ വളർച്ചയ്ക്ക് ഏറ്റവും വലിയ സഹായം തങ്ങൾ പഠിപ്പിക്കുന്ന കുട്ടികളുടെ രക്ഷിതാക്കൾ നൽകുന്ന സ്നേഹവും സഹകരണവും പ്രോത്സാഹനവുമാണ്. എനിക്കത് നല്ല രീതിയിൽ ലഭിച്ചു. എല്ലാ രക്ഷകർത്താക്കൾക്കും മറയൂർ നിവാസികൾക്കും 1000 നന്ദി. നമ്മുടെ പഞ്ചായത്ത് പ്രസിഡന്റ് ശ്രീ ജോമോനും MSAP പ്രസിഡന്റ് ആൻസി ചേട്ടനും ഇതിൽ ഉൾപ്പെടുന്നു. ഇരുവർക്കും ഞാൻ നന്ദി അറിയിക്കുന്നു. എന്നോടൊപ്പം പ്രവർത്തിച്ച എല്ലാ നോൺ ടീച്ചിങ് സ്റ്റാഫിനെയും നന്ദിയോടെ ഓർക്കുന്നു. എൻ്റെ പൂർവ്വ വിദ്യാർത്ഥികളിൽ എല്ലാവരും എൻ്റെ മക്കളുടെ പ്രായത്തിലുള്ള ഈ മറയൂരിലെ യുവജനങ്ങളാണ്. ഇതിൽ ഞാൻ അഭിമാനിക്കുന്നു. എൻ്റെ എല്ലാ വിദ്യാർത്ഥികളോടും എപ്പോഴും പറഞ്ഞിരുന്നത് പോലെ പഠിച്ച് മിടുക്കരാവുക എന്ന് മാത്രമല്ല, വീടിനും നാടിനും സമൂഹത്തിനും സഹായമാകുന്ന നല്ല മനുഷ്യരായി വളരുക എന്ന് ഒരിക്കൽ കൂടി ഈ അവസരത്തിൽ ഞാൻ ഓർമ്മിപ്പിക്കുന്നു. മാതാപിതാക്കളോട് ഒന്ന് പറഞ്ഞുകൊള്ളട്ടെ, ഇന്നിന്റെ മക്കൾ സാങ്കേതിക വിദ്യയിൽ മാത്രമായി ചുരുങ്ങാതെ അവരെ ഇതിൽ നിന്നും പിന്തിരിപ്പിച്ച് ചിരിക്കാനും കളിക്കാനും വായിക്കാനും അവസരം നൽകി നല്ല മക്കളായി വളർത്തണേ. മക്കളോട് ആനുകാലിക അറിവുകൾ നേടി നന്മയുള്ള മക്കളായി നിങ്ങൾ വളരണേ. എൻ്റെ കുടുംബത്തിന് നന്ദി അറിയിക്കാതിരുന്നാൽ എൻ്റെ നന്ദി അർപ്പണം പൂർണ്ണമാവില്ല. നിങ്ങൾക്ക് സുപരിചിതനായ ശ്രീ സജി കൊട്ടങ്ങളം എൻ്റെ പ്രിയ ഭർത്താവ്. എന്നെ BEd പഠിപ്പിച്ച് ഒരു അധ്യാപിക ആക്കുക എന്ന സജിയുടെ സ്വപ്നമാണ് ഇന്നിവിടെ പൂർണ്ണമാകുന്നത്. ഒരു ഹൗസ് വൈഫ് ആയിരുന്ന എന്നെ ടീച്ചറാക്കി മാറ്റിയ സജിക്ക് 1000 നന്ദി. കുഞ്ഞിനാളിൽ അമ്മയുടെ സാരിയുടെ ഞൊറുകൾ നന്നാക്കുന്നത് മുതൽ ഇന്ന് ഈ വേദിയിൽ ഞാൻ അണിഞ്ഞിരിക്കുന്ന സാരി തിരഞ്ഞെടുക്കുന്നത് വരെ എല്ലാ കാര്യത്തിലും എനിക്ക് പിന്തുണ നൽകിയ എൻ്റെ മക്കൾ ഏബലിനും ഭാര്യ ഹെലനിക്കും പിന്നെ എൻ്റെ ആരോണിനും അമ്മയുടെ സ്നേഹ ചുംബനങ്ങൾ. എനിക്കെന്നും പ്രോത്സാഹനം മാത്രം നൽകിയിട്ടുള്ള എൻ്റെ ജ്യേഷ്ഠൻ തീച്ചേട്ടനെയും പ്രിയ സിനിയെയും ഞാൻ ഈ അവസരത്തിൽ സ്നേഹത്തോടെ ഓർക്കുന്നു.
എന്റെ വളർച്ചയിൽ സന്തോഷിച്ച ഞങ്ങളിൽ നിന്ന് കടന്നുപോയ ഞങ്ങളുടെ പ്രിയ അമ്മച്ചിയെ സ്നേഹത്തോടെ സ്മരിക്കുന്നു. ചെറുപ്പകാലങ്ങളിൽ ഒന്നിനും ഒരു കുറവും വരുത്താതെ മികച്ച വിദ്യാഭ്യാസം നൽകി വളർത്തിയ എന്റെ മാതാപിതാക്കൾക്കും എന്റെ സഹോദരങ്ങൾക്കും 1000 നന്ദി. ഈ യാത്രയപ്പ് യോഗത്തിന് എത്തിച്ചേർന്ന എല്ലാ നല്ലവരായ നാട്ടുകാർക്കും, രക്ഷിതാക്കൾക്കും, കുഞ്ഞുമക്കൾക്കും, ബന്ധുമിത്രാദികൾക്കും ഹൃദയപൂർവ്വം നന്ദി അർപ്പിക്കുന്നു. എന്റെ സർവീസ് കാലയളവിൽ എന്നോടൊപ്പം പ്രവർത്തിച്ച ആർക്കെങ്കിലും ഈ അവസരത്തിൽ ഞാൻ നന്ദി അറിയിക്കാൻ മറന്നുപോയിട്ടുണ്ടെങ്കിൽ എല്ലാവരെയും ഹൃദയത്തോട് ചേർത്ത് ഒരിക്കൽ കൂടി നന്ദി അറിയിക്കുന്നു. വിട പറയുമ്പോഴും ഈ സ്ഥാപനം ദൈവത്തിന്റെ അനുഗ്രഹത്തിൽ ഇനിയും വളരട്ടെ. ഇവിടെ നിന്ന് വിദ്യയും മൂല്യങ്ങളും അഭ്യസിക്കുന്ന ഓരോ കുട്ടിയും ദൈവത്തിന്റെ പ്രകാശമായി ലോകത്ത് തിളങ്ങട്ടെ എന്ന് ആശംസിക്കുകയും പ്രാർത്ഥിക്കുകയും ചെയ്യുന്നു. അവർണ്ണനീയമായ ദാനത്തിന് ദൈവത്തിന് മഹത്വവും സ്തുതിയും അർപ്പിച്ച് ഞാൻ വിടവാങ്ങുന്നു. ഈ യാത്രയിൽ കൂടെയുണ്ടായ എല്ലാ സ്നേഹഹൃദയങ്ങൾക്കും എന്റെ നന്ദി, എന്റെ പ്രാർത്ഥന. നന്ദി, നമസ്കാരം. ആദരണീയരായ അതിഥികളെ, സ്നേഹമുള്ള രക്ഷിതാക്കളെ, പ്രിയപ്പെട്ട കുട്ടികളെ, വിദ്യാഭ്യാസം എന്നത് പുസ്തകജ്ഞാനത്തിലേക്ക് മാത്രം പരിമിതമല്ല. കുട്ടികളുടെ സൃഷ്ടിപരമായ കഴിവുകളും ആത്മവിശ്വാസവും വളർത്തുന്നതിൽ കലാകായിക പ്രവർത്തനങ്ങൾ അമൂല്യമായ പങ്കാണ് വഹിക്കുന്നത്. ഈ അധ്യയന വർഷം നമ്മുടെ സ്കൂളിൽ നടന്ന കലാകായിക മത്സരങ്ങളിൽ നമ്മുടെ കുട്ടികളുടെ പ്രകടനങ്ങൾ എല്ലാവർക്കും അഭിമാനകരമായിരുന്നു. ഈ അവസരത്തിൽ അവർക്ക് പ്രത്യേകമായ അഭിനന്ദനങ്ങൾ അറിയിക്കുന്നു. ഒപ്പം അവരെ അംഗീകരിക്കുന്നതിനും ആദരിക്കുന്നതിനുമായുള്ള സമ്മാന വിതരണമാണ് ഇപ്പോൾ ഇവിടെ നടത്തപ്പെടുന്നത്. 5th B കൃഷ്ണജ R, 5th C പ്രദീപ്, 5th D അക്ഷിത P, 5th D തമിഴ് വിഷ്ണുമായ T, 5th E ഗുരു സുഭിക്ഷ D, 5th F റെജിൻ M, 6th A ആഷിയ ശ്രീജേഷ്, 6th B ദിവ്യ R, 6th C വിനു G, 6th D വിമല K, 6th E ജഗദീഷ്, 6th F മനീഷ V, 6th G വിഷ്ണു V, 7th A ഷാൻ സിദ്ധാർത്ഥ് S, അമൂല്യ N, അനുശ്രീ S, അനുജിത് ആനന്ദ്, വിജിത R, ജബർസൺ ടിയ, രാഹുൽ S. താങ്ക് യു മദർ. മോറൽ പ്രൈസ് നൽകുന്നതിനായിട്ട് റവറൻഡ് ഫാദർ നെൽസൺ അവരവിള അവർകളെ ഏറ്റവും സ്നേഹത്തോടെ ക്ഷണിക്കുന്നു. 5th A അസ്ന ആന്റണി, അസ്ന ആന്റണി, 5th B ദേവനന്ദ ദിനു, 5th C തുളസി മോൾ, 5th D അവന്തിക, 5th D തമിഴ് ഋതിഹാസിനി, 5th E പവിത്ര ജി, 5th F സജിത, 6th A ആഷിയ ശ്രീജേഷ്, 6th B നിത്യ S, 6th C ബാലമുരുകൻ D, 6th D കാർത്തിയാനി P, 6th E യശ്വന്ത്, 6th F കൗസല്യ, 6th G കൃഷ്ണ, 7th A അക്ഷയ് S ബാബു, ജിബിൻ ജയ്സൺ, 7th C സുജിത, 7th D അനിത A, 7th E ജെഫ്രിൻ ഇൻബ, 7th F ജെഫേർസൺ ടിയ, 7th G രാഹുൽ S. താങ്ക് യു ഫാദർ. ബെസ്റ്റ് സ്റ്റുഡൻസിനുള്ള ക്യാഷ് അവാർഡ് നൽകുന്നതിനായിട്ട് ഞങ്ങളുടെ സ്കൂൾ മാനേജർ റവറൻഡ് സിസ്റ്റർ എൽ സി ജോസഫ് അവരുടെ ഏറ്റവും സ്നേഹത്തോടെ ക്ഷണിക്കുന്നു. 6th A 5th A ഇംഗ്ലീഷ് മീഡിയം കൃഷ്ണജ R,
കൃഷ്ണജ ആർ. 5th ഡി ലിവിത ആർ. 5th മലയാളം മീഡിയം ദേവി. 5th തമിഴ് മീഡിയം പവിത്രാജി. പവിത്രാജി. 6th എ ആദിദേവ് പ്രവീൺ. 6th ഇ അക്ഷയശ്രീ. 6th ഡി വിമല കെ. 6th തമിഴ് മീഡിയം അച്ചു സുനിൽ സോയ്. 7th ഇംഗ്ലീഷ് മീഡിയം സ്റ്റേസി മരിയ ഷിബു. 7th ഇ ബിജു വി. 7th മലയാളം മീഡിയം ശ്രീവിദ്യ. തമിഴ് മീഡിയം അഭിശ്രീയ. ജയപ്രകാശ് പി. താങ്ക് യു സിസ്റ്റർ. തുടർന്നുള്ള സമ്മാനങ്ങൾ നൽകുന്നതിനായി PTA പ്രസിഡന്റ് സ്കൂൾ ഹെഡ് മിസ്ട്രസ് റവറൻഡ് സിസ്റ്റർ ബീന അവர்களെ ഏറ്റവും സ്നേഹത്തോടെ ക്ഷണിക്കുന്നു. ജയപ്രകാശ് വോളിബോൾ ഡിസ്ട്രിക്ട് സ്റ്റേറ്റ് ലെവൽ പാർട്ടിസിപ്പന്റ്. ഗോകുൽനാഥ് പി IT ഫെയർ മാത്സ് ഫെയർ. ഷാൻ സിദ്ധാർത്ഥ്. ഷാൻ സിദ്ധാർത്ഥ് മലയാളം ടൈപ്പിംഗ് ക്ലാസ് മാത്സ് ക്യൂസ് ടാലന്റ് സെർച്ച് എക്സാം സ്റ്റോറി റൈറ്റിംഗ് ചെസ്. അക്ഷയ് എസ് ബാബു ഡിജിറ്റൽ പെയിന്റിംഗ് സയൻസ് ക്യൂസ് ഇംഗ്ലീഷ് റെസിറ്റേഷൻ ചെസ് സബ് ഡിസ്ട്രിക്ട് ആൻഡ് ഡിസ്ട്രിക്ട്. സ്റ്റേസി മരിയ ഷിബു സയൻസ് ക്യൂസ് മലയാളം റെസിറ്റേഷൻ ഒപ്പന കഥാപ്രസംഗം. അർജുൻ കൃഷ്ണ മാത്സ് ഫെയർ. അശ്വിൻ ബാല ജോമെട്രിക്കൽ ചാർട്ട്. കൃതിക ജി നമ്പർ ചാർട്ട്. ഏലിയാസ് സ്റ്റിൽ മോഡൽ. രേണുക മണികണ്ഠൻ ബാംബു പ്രൊഡക്റ്റ്. അഭിശ്രീ പേപ്പർ ക്രാഫ്റ്റ് ഗ്രൂപ്പ് സോങ് പാട്രിയോട്ടിക് സോങ് കഥാപ്രസംഗം. ആനന്ദ് പി കോറിഡോർ മാറ്റ്. സതീഷ് എം ത്രെഡ് പാറ്റേൺ. അഖിലേഷ് വി വുഡ് വർക്ക്. ആദിദേവ് പ്രവീൺ ഒറിഗാമി. ആതിരലക്ഷ്മി ബിനു പോയട്രി പെയിന്റിംഗ് ഒപ്പന ദേശഭക്തി ഗാനം. വിജിത ആർ ലക്ഷ്മി ബിനു. വിജിത ആർ വില്ലുപാട് വേസ്റ്റ് മെറ്റീരിയൽ. മുകിലൻ കെ ക്ലേ മോഡൽ. യശ്വന്ത് ആർ അംബ്രല്ല മേക്കിംഗ്. ജബേഴ്സൺ ടി ആർ തമിഴ് സ്റ്റോറി റൈറ്റിംഗ് പാട്രിയോട്ടിക് സോങ് വോളിബോൾ. ജെഫ്രി നിൻബ തമിഴ് പോയം റൈറ്റിംഗ്. രാഹുൽ എസ് എസ്സേ റൈറ്റിംഗ്.
ഋതിഹാസിനി മോണോ ആക്ട്. ഇമ്മാനുവൽ കഥാപ്രസംഗം. വിഷ്ണു എസ് കഥാപ്രസംഗം. ധർണിഷ് കഥാപ്രസംഗം. കൗശിക് കഥാപ്രസംഗം. ഇന്ദുജ ഷൺമുഖപ്രിയ വില്ലുപാട്ട്. മാതേഷ് വില്ലുപാട്ട് എ ഗ്രേഡ് കബഡി സബ് ഡിസ്ട്രിക്ട്. കപിലനാർ വില്ലുപാട്ട്. പ്രിയദർശിനി ഗ്രൂപ്പ് സോങ് പാട്രിയോട്ടിക് സോങ്. സുദീക്ഷ സുദീക്ഷ അക്ഷയശ്രീ ഗ്രൂപ്പ് സോങ് പാട്രിയോട്ടിക് സോങ്. ലഹീർദ ഗ്രൂപ്പ് സോങ് പാട്രിയോട്ടിക് സോങ്. താങ്ക് യു സിസ്റ്റർ. തുടർന്നുള്ള സമ്മാനങ്ങൾ നൽകുന്നതിനായി PTA പ്രസിഡന്റ് ശ്രീ ആരോഗ്യസ്വാമി അവർകളെ ഏറ്റവും സ്നേഹത്തോടെ ക്ഷണിക്കുന്നു. ഋത്തിക് പാട്രിയോട്ടിക് സോങ്. റിതീഷ് പാട്രിയോട്ടിക് സോങ്. നിതീഷ് ഡ്രാമ വോളിബോൾ കബഡി. സന്തോഷ് ഡ്രാമ. ലോകപ്രദീപ് ഡ്രാമ കബഡി. വിഷ്ണു വി ഡ്രാമ. കാവ്യദർശിനി ഡ്രാമ. ദർശൻ ഡ്രാമ കബഡി. വിജേഷ് ഡ്രാമ. ശ്രീഹരൻ ഡ്രാമ. ജഗദീഷ് ഡ്രാമ കബഡി. വിജിൽ കെ ബിനു മലയാളം സ്പീച്ച്. ഐഷ ലൈബ അറബി റെസിറ്റേഷൻ. ആഷിയ ശ്രീജേഷ് ഉറുദു റെസിറ്റേഷൻ. മാപ്പിളപ്പാട്ട്, തിരുവാതിര, ദേശഭക്തി ഗാനം. അനുപ്രിയ എസ് ഹിന്ദി റെസിറ്റേഷൻ. ജിയ GS കന്നഡ റെസിറ്റേഷൻ, ഒപ്പന, ദേശഭക്തി ഗാനം. എമിലിൻ ഫ്രാൻസിസ് ലളിതഗാനം, ഒപ്പന, ദേശഭക്തി ഗാനം. എമിലിൻ ഫ്രാൻസിസ് ലളിതഗാനം, ഒപ്പന, ദേശഭക്തി ഗാനം. എമിലിൻ ഫ്രാൻസിസ്. അസ്ന ആന്റണി ഫോക്ക് ഡാൻസ്, തിരുവാതിര. താങ്ക് യു സർ. തുടർന്നുള്ള സമ്മാനങ്ങൾ നൽകുന്നതിനായി ശൈല ടീച്ചറെ സ്നേഹപൂർവ്വം ക്ഷണിക്കുന്നു. കൃഷ്ണജ തിരുവാതിര മോണോ ആക്ട്. കരിഷ്മ തിരുവാതിര. ദീപ്ഷിക തിരുവാതിര. മനുശ്രീ തിരുവാതിര. നിത്യ എസ് തിരുവാതിര. സത്യ തിരുവാതിര. കീർത്തിക തിരുവാതിര, ദേശഭക്തി ഗാനം. അനുപ്രിയ കെ തിരുവാതിര. നന്മ ഷിജു ഒപ്പന. ആതിര അനിൽകുമാർ ഒപ്പന. ജിബിന എലിയാസ് ഒപ്പന.
നൗഫിയ കെ ഒപ്പന, അലാഷ്ക ബിജു ഒപ്പന, ആഷിത എം ഒപ്പന, റെജീന രഞ്ജിത്ത് ദേശഭക്തി ഗാനം, ആൻവി ടി എൽ ദേശഭക്തി ഗാനം, സൂര്യപ്രകാശ് കഥാപ്രസംഗം, ആര്യ കഥാപ്രസംഗം, ദേവനന്ദ ദിനു നാടൻ പാട്ട്, സിംസൺ എം വോളിബോൾ കബഡി, അഖിൽ പി വോളിബോൾ, ഹരിദേവ് ടി വോളിബോൾ, ഹൈ ജംപ്, ലോങ് ജംപ്. താങ്ക് യു ടീച്ചർ. തുടർന്നുള്ള സമ്മാന വിതരണത്തിനായി റെസി ടീച്ചറിനെ ഏറ്റവും സ്നേഹത്തോടെ ക്ഷണിക്കുന്നു. ധരണീധരൻ വോളിബോൾ, വിവീൻ വോളിബോൾ, ജോയ്സൺ, ഉണ്ണികൃഷ്ണൻ വോളിബോൾ, അനിൽ എസ് വോളിബോൾ, കാർത്തിക് എസ് ഷോട്ട് പുട്ട്, സഞ്ജയ് 100 meters റേസ്, ജീവാനന്ദ്, ആദിത്യൻ പി എൻ, സേവ്യർ ഹണിപ്പറ്റി 600 meters റേസ്, അജയ് കൃഷ്ണൻ എസ് സ്റ്റിൽ മോഡൽ, അജിബിൻ ആൽജോ റിലേ, ഹരിഷിത് ആർ ജെ 200 meter ലോങ് ജംപ്, അനുശ്രീ ഷോട്ട് പുട്ട്, കാർത്തിക നന്ദകുമാർ, ബ്ലെസ്സി, ഏഞ്ചലിൻ ഗബ്രീല ഡിസ്കസ് ത്രോ ഷോട്ട് പുട്ട്, അമൂല്യ ലോങ് ജംപ്, അനിത 400 meters റേസ്, ചന്ദ്രിയ, വിജയലക്ഷ്മി, ജയറാണി, സുജിത ടി ഹൈ ജംപ്, ശൈലേഷ് കബഡി, വരുൺ വി കബഡി, അഭിനേഷ് പി കബഡി, അശ്വന്ത് എസ് കബഡി, ബ്രൽവിൻ കബഡി, അതീഷ് എസ് കബഡി. താങ്ക് യു. അച്ചു സുരേഷ്, പവിത്ര ജി 50, ലിവിത ആർ 5th ഡി. Every successful program deserves a sincere note of thanks. To deliver the vote of thanks, I respectfully invite Mrs. Kalai Selvi teacher to the stage. 2025-26 கல்வியாண்டின் நமது பள்ளியின் 67வது ஆண்டு விழாவையும் பணி நிறைவு விழாவையும் கொண்டாடி கொண்டிருக்கும் இத்தருணத்தில் நன்றி கூறுவது என்பது எனது கடமை. முதலாவதாக தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறப்பணியாகிய ஆசிரியர் பணியை செய்து முடிக்கப் போகிறோம் என்ற பெருமையுடன்
முப்பெரும் தேவிகளாக மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் எங்களது தலைமை ஆசிரியர் மற்றும் எங்கள் இரு சகோதரிகளுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரும் மதிப்பிற்குரிய முக்கிய பிரமுகர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கம். பணியிலிருந்து ஓய்வு பெறும் இம்மூவரில் யார் சிறந்தவர் என்றால் மூவருமே மிக சிறந்தவர்களே. அன்பான கண்டிப்பு, அழகான சிரிப்பு, திறமையான சிறந்த நிர்வாக திறமை கொண்டு செயல்பட்ட எங்களது தலைமை ஆசிரியர் ரெவரண்ட் சிஸ்டர் பீனா அவர்கள். மிடுக்கான நடை, கண்டிப்பான பார்வை, மிரட்டும் தொனி கொண்ட கைவினை கலைஞர் எம் மூத்த சகோதரி திருமதி ஷைலா டீச்சர் அவர்கள். நேரத்தை நீ மதித்தால் இந்த உலகமே உன்னை மதிக்கும் என்ற சொல்லிற்கேற்ப மணி அடிக்கும் முன்னே வகுப்பறைக்கு ஓடி செல்லும் எங்கள் அன்பு சகோதரி திருமதி ரெசி டீச்சர் ஆகிய இம்மூவருக்கும் எனது வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எனது நன்றி உரைக்கு கடக்கிறேன். எம் பள்ளியின் வளர்ச்சிக்கு பெரும் தூணாக பொறுப்புடன் செயல்படுபவரும் இவ்விழாவிற்கு தலைமையேற்று தலைவர் உரையாற்றிய PTA பிரசிடென்ட் திரு ஆரோக்கியசாமி அவர்களுக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கம்பீரமான தோற்றமும் வலிமையான நிர்வாக திறமையும் கொண்டவர், மாணவர்களின் கற்றல் திறன் வளர்ச்சிக்கு பல்வேறு கருத்துக்களை வழங்குபவரும், மாபெரும் இவ்விழாவை துவக்கி வைத்து வாழ்த்துக்கள் வழங்கிய எங்கள் ப்ரொவின்சியல் சுப்பீரியர் ரெவரண்ட் சிஸ்டர் எல்சமா குரியன் அவர்களுக்கு எம் பள்ளியின் சார்பாக இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எமது கல்வி நிறுவனத்தை திறமையுடன் வழிநடத்திக் கொண்டிருப்பவரும் விடாமுயற்சி உடையவரும் இவ்விழாவில் வந்தோரை வரவேற்று வரவேற்புரை வழங்கிய எம் பள்ளியின் தாளாளர் ரெவரண்ட் சிஸ்டர் LC ஜோசப் அவர்களுக்கு எங்களது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழாவிற்கு வருகை தந்து ஆசீர்வரை வழங்கிய நமது சென்ட் மேரிஸ் சர்ச்சின் பங்கு தந்தை ரெவரண்ட் ஃபாதர் ஜோசப் நெல்சன் அவரவில்லா அவர்களுக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழாவிற்கு வருகை தந்து சிறப்புரையாற்றிய நமது மறையூர் கிராம பஞ்சாயத்து பிரசிடென்டும் இப்பள்ளியின் முன்னாள் மாணவருமான திரு ஜோமோ தோமஸ் அவர்களுக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது அழைப்பினை ஏற்று இவ்விழாவிற்கு வருகை தந்து வாழ்த்துரை வழங்கிய தேவிகுளம் பிளாக் பஞ்சாயத்து மெம்பர் திரு KP ராஜன் அவர்களுக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழாவுக்கு வருகை தந்து வாழ்த்துறை வழங்க இருந்த மறையூர் காவல்துறை அதிகாரி திரு மாகின் சலீம் அவர்கள் தவிர்க்க முடியாத காரணத்தால் வர முடியவில்லை என்றாலும் அவர்களுக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழாவிற்கு வருகை தந்த CA திரு ஷாஜகான் சார் அவர்களுக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழாவில் வாழ்த்துரை வழங்கிய நமது வார்டு மெம்பர் திருமதி ரீனா அவர்களுக்கு எங்கள் அனைவரின் சார்பாக அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழாவிற்கு வருகை தந்து வாழ்த்துரை வழங்கிய மறையூர் கூட்டுறவு வங்கி பிரசிடென்டும் இப்பள்ளியின் முன்னாள் மாணவருமான திரு ஆன்சி ஆண்டனி அவர்களுக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழா சிறப்பாக கொண்டாடுவதற்கு அனைத்து ஒத்துழைப்புகளையும் கொடுத்த PTA மற்றும் MPTA உறுப்பினர்கள் அனைவருக்கும் எங்களது அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழாவிற்கு எங்களது அழைப்பினை ஏற்று இதர பள்ளிகளிலிருந்து வருகை தந்துள்ள தலைமை ஆசிரியர்கள், சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், ஆசிரியர்கள், எமது அருமை பெற்றோர்கள், முன்னாள் ஆசிரியர்கள், நண்பர்கள், பெரியோர்கள், முன்னாள் மாணவர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் எங்களது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழாவில் வாழ்த்துரை வழங்கிய திருமதி IB டீச்சர் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழாவின் விழா நாயகிகளான ரெவரண்ட் சிஸ்டர் பீனா அவர்கள், திருமதி ஷைலா டீச்சர், திருமதி ரெசி டீச்சர் மற்றும் இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள அவர்களது குடும்பத்தாருக்கும் எங்களது இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். களிமண்ணையும் வண்ணங்கள் குடைத்து பெரும் சிற்பங்களாக்கும் சிற்பிகள் போல எமது மாணவர்களுக்கு பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை பயிற்றுவித்து இவ்விழாவை சிறப்பிக்க உறுதுணையாக இருந்த எம் பள்ளி ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இவ்விழா சிறப்பாக நடைபெற பாதுகாப்புகளை கொடுத்து உறுதுணையாக இருந்து வரும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் எங்களது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் பள்ளி மாணவர்களை வாகனங்களில் பாதுகாப்பாக கொண்டு வரும் வாகன ஓட்டுநர்களான அம்பரோஸ் சேட்டன், ஆஞ்சலோ சேட்டன் மற்றும் நடத்துனர்களான மார்டின் அண்ணன், விஷ்ணு பிரியா அவர்களுக்கும் எங்களது அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எம் பள்ளி மாணவர்களுக்கு வருடம் முழுவதும் சிறந்த ஆரோக்கியமான மதிய உணவை சமைத்துக் கொடுக்கும் ராணி அக்கா, சுசீலா அக்கா, மஞ்சு அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழா சிறக்க மேடையை சிறப்பாக அலங்கரித்த ஜோ அண்ட் குரூப்பிற்கும் எங்களது பள்ளியின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு லைட் அண்ட் சவுண்ட்ஸ் அமைப்புகளை சிறப்பாக செய்து தந்த அபி சவுண்ட் சர்வீஸ் அவர்களுக்கு எமது பள்ளியின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இவ்விழாவிற்கு வருகை தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை கூட நன்றி கூறிக்கொண்டு எனது நன்றி உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். മനമുരുകിക്കരയുവോർക്കാശ്വാസമായി മനമുകളിൽ നിന്നുയരും അതിശക്ത വചനം മനമുരുകിക്കരയുവോർക്കാശ്വാസമായി മനമുകളിൽ നിന്നുയരും അതിശക്ത വചനം
പൊഴിയും ഒരു ഉത്സവമഴയായി വചനം വചനം പറനിറയുമൊരാനന്ദ കൊയ്ത്തായി സാഗര പർവ്വത സമതലമെല്ലാം മോഹന മുരളി നിറഞ്ഞൊഴുകുന്നു പാവന കീർത്തനമായി പടരും പാരിതിലെങ്ങും മാരുതനായി വചനം 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 വഴിയരികിൽ വീണാലാവിത്തു സത്യം വലുതായി വരുകില്ലെന്നോർത്തുകൊള്ളണം വഴിയരികിൽ വീണാലാവിത്ത സത്യം വലുതായി വരുകില്ലെന്നോർത്തുകൊള്ളണം. പാറയിൽ വീഴാതെ കാക്കേണമെന്നും പാടത്തു വീഴുവാൻ നോക്കേണമെന്നും പാറയിൽ വീഴാതെ കാക്കേണമെന്നും പാടത്തു വീഴുവാൻ നോക്കേണമെന്നും താനാ തനനനാനാ തനനനാനാ തനനനാനാനാ മുപ്പതും അറുപതും നൂറും പറയായി വിളവേകുവാനുള്ള നിലമൊരുക്കണം മുപ്പതും അറുപതും നൂറും പറയാൻ വിളവേകുവാനുള്ള നിലമൊരുക്കണം. ആ വചന വിത്തുകൾ മുളച്ചു വളർന്നു ആപാദചൂടം കതിരാകണം ആ വചനവിത്തുകൾ മുളച്ചു വളർന്നു ആപാദചൂടം കതിരാകണം. ശത്രു വന്നു നല്ല വിത്തിനിടയ്ക്ക് കളവാടി കടന്നു കളഞ്ഞിടാതെ ശത്രു വന്നു നല്ല വിത്തിനിടയ്ക്ക് കളവാടി കടന്നു കളഞ്ഞിടാതെ എന്നും ഉണർവോടെ കാക്കണം അതിശ്രേഷ്ഠമായൊരു ഹൃദയവയൽ മാനസമാകെ ജ്വലിച്ചുയരും അഗ്നിയതല്ലോ വചനം മരുഭൂവാകെ മലചൂടിക്കും വാസന്തം തിരുവചനം അലിയാശിലയിൽ നിന്നും ജീവൻ ഉറവയുണർത്തും വചനം അവനിയിൽ അലയും മധ്യനു നിത്യം വഴികാട്ടിയിടും വചനം